வணக்கம். நிஃப்டி ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டல். அப்பர் வீக் லோயர் வீக்கை விட பாடி கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கு. இது ஒரு ரிவர்சல் இண்டிகேஷன். 23,400க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஜோன். இந்த 3 ட்ரேடிங் செஷனோட ஹை பார்த்தீங்கன்னா 23,556. இந்த லெவலுக்கு மேலே நிஃப்டி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு ரிவர்சல் பவுன்ஸ் பேக்குக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் இன்னியோட மார்க்கெட்டில் நடந்திருக்கிற சுவாரஸ்யமான நியூஸு, ஸ்டாக்ஸ் என்னென்னலாம் அதிகமான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் நீங்கள் கலந்துக்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் குரூப்போட லிங்க், மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3 ட்ரேடிங் செஷனோட ஹை பார்த்தீங்கன்னா 23,556. இங்கேருந்து இப்போ கரண்ட் க்ளோசிங்கில் இருந்து ஒரு 150 பாயிண்ட் மேலே இருக்குது. நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் நேற்று ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு வரைக்கும், அதாவது 3 நாள் செஷனாக இப்போது நடந்துட்டுருக்கு. இது நாளைக்கு காலையில் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் என்ன பண்ண போகிறாங்க, பாலிசி அவுட்லுக் என்ன ஸ்டான்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு குரூஷியலான ஸ்டேஜில் கொடுக்க போகிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் $90 கடந்திருக்கு. ஆல்ரெடி ஃபியூயலோட சப்ளை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு பேனிக். இப்போது ஆர்பிஐ என்ன விஷயத்த அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க? ருப்பி வரலாறு காணாத லோ. ஸோ இதுதான் ஆர்பிஐ. நாளைக்கு மார்க்கெட் ரொம்ப ஒரு குரூஷியலான மார்க்கெட். ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் நாளைக்கு காலையில் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாலட்டைலும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேஃப் ட்ரேடர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நாளையோட மார்க்கெட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி 0.2% பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டியை விட அவுட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டி. ஓவரால் ப்ராட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இந்தியா விக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட். செக்டார் பக்கம் வரும்போது மெட்டல் அண்ட் ஐடி செக்டார் வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் மெட்டல் தான் இன்றைக்கி டாப் செக்டோரல் லூசர். 0.7-0.8% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. நிஃப்டியில் ஒன் ஆஃப் த டாப் லூசர் ஹிண்டால்கோ. அதே போல் டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா ஐடியில் இன்ஃபோசிஸ் தான் இன்றைக்கி மோர் தென் 1% கிட்ட இன்றைக்கி இறங்கி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஐடி ஸ்டாக்ஸில் கொஞ்சம் பையிங் டேர்ன் ஆச்சு. பட் அது சர்வைவ் ஆகலை. கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் நெகட்டிவாக டேர்ன் ஆயிருந்தது. ஐடி ஸ்டாக்ஸ் ரொம்ப ஒரு குரூஷியலான ஸ்டேஜில் இருக்குது. வாலட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஸ்விங் ட்ரேடர்ஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ இப்போது ஐடி ஸ்டாக்ஸு டெக்னிக்கலாக கொஞ்சம் வீக் ஜோனில் இருக்கிறதுனால பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது கோல்ட் சில்வர். இப்போ லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த சீஸ்ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ். பட் இருந்தும் அமெரிக்காவோட க்ரூடோ இல்லை யூகே க்ரூடோ பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை. ஸ்டில் ஒரு நியூட்ரல் ஜோனில் தான் இருக்குது. $96 இருக்குது அமெரிக்காவோட க்ரூட் ஆயில். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் எந்த பக்கம் மூவ் ஆகணுன்றது இல்லாமல் ஒரு அன்சர்டனிட்டி க்ரூட் ஆயிலில் இருக்குது. இந்த சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்தது. ஸ்டில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கோ டெய்லி 550 crore கிட்ட லாஸ் வருது. ஸோ அப்போ இந்த இண்டிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகெயின் ஃபியூயல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ். ஸோ இது வந்து மேபி ஃபியூயல் ப்ரைஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணால் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு அது பாசிட்டிவாக இருக்கும். பட் ஸ்டில் $90 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு ஃபியூயல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஒரு வீக்னஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம், ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, ரிலையன்ஸ் இதெல்லாமே ரிஃபைனரி கம்பெனிஸ். க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த கம்பெனிஸ்க்கு பெனிஃபிஷியல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போது மார்க்கெட் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிஃப்டியிலேருந்து எடுத்துக்கலாம். 26 ஸ்டாக் பாசிட்டிவ், 24 ஸ்டாக் நெகட்டிவ். இன்றைக்கி 2 ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. டைட்டன், எட்டர்னல். டைட்டன் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி 2030 ஃபினான்ஷியல் இயரில் 11% மார்க்கெட் ஷேர் ரீச் பண்ணுவோன்ற மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்கு. நியர்லி 2-3% டைட்டன் இன்னைக்கு இன்ட்ராடேல அதிகமான வால்யூமோட ரைஸ் ஆகிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம்.
ரெண்டாவது எட்டர்னல் 3%. முக்கியமாக இந்த ஸ்டாக் தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான இந்த கம்பெனி இப்போ ஒரு ரிவர்சல் வால்யூமும் ரைஸ் ஆயிருக்கு. சிப்லா, கோல் இந்தியா, அதானி என்டர்பிரைசஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நிஃப்டியில் டாப் கெய்னரில் லீட் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ். அதானி குரூப் ஸ்டாக்ஸு யூஎஸோட இந்த அலிகேஷன்ஸ்ல இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ஸ்டாக்ஸ் ஒரு கண்டினியூஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லோவில் இருந்து மோர் தென் 50% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சில ஸ்டாக்கு ரெக்கார்டு ஹைக்கு நியரில் இருக்குது. எக்ஸாம்பிள் அதானி பவர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுற 2 வீலர் கம்பெனிஸோட நியூஸு. அது மட்டும் இல்லாமல் மே மந்தோட ஆட்டோ சேல்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருந்து வெளியில் வந்திருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம். ரெக்கார்டு ஹை இல்லை இந்த 1 இயர் ஹையிலிருந்து 44% ஐடிசி இறங்கியிருக்கு. அதே போல் இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 33% ஐடிசி ஃபால் ஆயிருக்கு. டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் தான் ஒரு மோசமான சரிவு. பட் இன்னைக்கு ஐடிசி 1% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வரப்போகிற அடுத்தடுத்த செஷன்லையும் ஐடிசி நம்ம கவனிக்கலாம். இன்னொரு பக்கம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஒரு சில மெட்டல் ஸ்டாக்ஸ், டாடா ஸ்டீல் இதெல்லாமே இன்னைக்கு நிஃப்டி 50ல் அதிகமாக ஃபாலாக இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு மெட்டல் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக் தான் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஜேஎஸ்எல், அதானி என்டர்பிரைசஸ், ஏபிஎல் அப்போலோ. இதை தவிர மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு இறங்கியிருக்கு. நால்கோ இன்னைக்கு நியர்லி 5% கிட்ட இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. செயில், என்எம்டிசி, ஜிண்டால் ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்னைக்கு இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட், இஸ்ரேல் லெபனானோட சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ். பட் அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஓப்பனிங்கில் கிஃப்ட் நிஃப்டி 200 பாயிண்ட் கிட்ட டவுனில் இருந்தது. பட் மார்க்கெட் ஓப்பனிங் ஒரு நெகட்டிவ் இல்லை கேப் டவுன் இருந்தாலும் பட் அதுக்கப்புறம் ஒரு வாலடைல் செஷனாக இருந்தது. பாசிட்டிவ்லையும் டர்ன் ஆச்சு, நெகட்டிவ்லையும் டர்ன் ஆச்சு. இந்த வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு லாஸ்ட் டே, இந்த வாரத்தோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன், ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட். வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பேங்க் நிஃப்டி ஆப்ஷன், நிஃப்டி ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஆப்ஷன் பையராக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க். இன்கேஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஐவி க்ரஷ் ஆகும்போது ப்ரீமியம் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃப் ரீட்டைல் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் நாளைக்கு சூஸ் பண்ணலாம். டிஃபென்ஸ் செக்டாரில் ஹெச்ஏஎல்லை தவிர்த்து மற்ற ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஷிப்பிங் கம்பெனிஸ் முக்கியமாக மசகான் டாக், ஜிஆர்எஸ்சி இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் ஹெச்ஏஎல் வந்து இன்னைக்கு வீக்காக இருந்தது. ஐடி அண்ட் மெட்டல் செக்டார் இன்னைக்கு ஒரு கண்டினியூஸ் ஒரு ப்ரெஷர். டைட்டனோட ரெவன்யூ அதாவது ரெவன்யூ வந்து 2 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை 20% சிஏஜிஆர் க்ரோத் கம்பெனி அவங்களோட டார்கெட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டைட்டனுக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்தது. யூஎஸ் லைஃப் ஃபியூச்சர் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக செகண்ட் ஹாஃபில் க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் யூஎஸ் லைஃப் ஃபியூச்சர் பாசிட்டிவாக டர்ன் ஆனது ஒரு காரணமாக பார்க்கலாம். மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. அதே போல் யூரோப் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். ஸோ இந்த நியூஸ் தான் இன்னைக்கு செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் சர்வேவ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற செஷனில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஆயில் ரிஃபைனரி வாட்ச் பண்ணலாம். மார்க்கெட் க்ரூட் ப்ரைஸ் $95 மேலே அமெரிக்காவோட க்ரூட் சஸ்டெயின் ஆகுறது ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ். அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்டர் கொடுத்துருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பிபிசிஎல், ஐஓசி, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த கம்பெனிஸ்க்கு டெய்லி 550 crore வந்து லாஸ் வருது இந்த க்ரூட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. மேபி இந்த நியூஸு மேபி அடுத்த ப்ரைஸ் ஹைக்குக்கான ஒரு இண்டிகேஷனான்றதையும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ் அவங்க மேனேஜ் பண்ணணும்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலைன்னா ஸ்டாக்ஸ் ப்ரெஷர் இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப் டு 1% வரைக்கும். பிஹெச்இஎல் இன்னைக்கு 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. யூபிஎஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நியூஸ். இன்னொரு பக்கம் நியர்லி ஒரு 2000 crore ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. யூபிஎஸோட டவுன்கிரேடு தான் இந்த ஸ்டாக் இன்னைக்கு வீக் ஆனதுக்கு இன்னொரு ரீசன். ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்கிற 2 நியூ மாடல் ஹீரோ மாடல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு 2 to 3% இன்ட்ராடேல ரைஸ் ஆன இந்த ஸ்டாக் க்ளோசிங்கில் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 9585 கோடி ரூபா அளவுக்கு வெஹிக்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டாக்ஸ் ஓப்பனிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஜேபிஎம் ஆட்டோ 3%, ஒலக்ட்ரா பாசிட்டிவ் க்ளோசிங்,
பட் இந்த ஸ்டாக் ஒலக்ட்ரா பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக சஸ்டெயின் ஆச்சு, பட் க்ளோசிங்கில் இறங்கி நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு ஓப்பனிங் இருந்தே பையிங் இருந்தது. வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் 4% மேலே இன்னைக்கு பாசிட்டிவ். ஹீட் வேவ் இன்க்ரீஸ் ஆகிறது, பவர் டிமாண்ட் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். டிக்சன் டெக்னாலஜிஸ், விவோவோட ஜாயின்ட் வெஞ்சர் அனௌன்ஸ்மெண்ட், இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்னைக்கு 2% இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரைஸ் ஆயிருக்கு. டாடா சன்ஸோட மேனேஜ்மெண்ட் மீட்டிங், தேஜஸ் நெட்வொர்க் இன்னைக்கு 6%. கடந்த ஒரு சில வாரத்தில் மட்டும் இந்த ஸ்டாக் 30% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் வீக்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்எஸ்டிசி ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் இன்னைக்கு 20% அப்பர் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஓல்டு வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிக் நியூஸ் வந்து எம்எஸ்டிசி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. 500 கோடி ரூபா ஃபண்ட் ரைசிங்கான அனௌன்ஸ்மெண்ட். ஐடியா ஃபோர்ஜ் இன்னைக்கு 5% பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ், இன்னையோட மார்க்கெட்டில் நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்த நியூஸ்லாம் என்ன? ராஜேஷ் எக்ஸ்போர்ட், செபி ஒரு இன்டரிம் ஆர்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக் 5% டவுன் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் ரெவன்யூ மிஸ்மேட்ச் நியூஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு சில லட்சம் கோடி ரூபா அளவுக்கு ரெவன்யூ வந்து மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கிறது இந்த கம்பெனி மேலே வச்சிருக்கிற அலிகேஷன். இது ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனி மேனேஜ்மெண்ட் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலும் பட் இந்த ஸ்டாக் இன்னைக்கு டவுன் ஃப்ரீஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. மீஷோ 8வது நாளாக இந்த ஸ்டாக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர் இந்த ஸ்டாக்ல இருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட் 1:2 போனஸ் இன்னைக்கு எக்ஸ் ரேட். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலாக ஒரு ஸ்லைட் நெகட்டிவாகவும் டர்ன் ஆச்சு, பட் க்ளோசிங்கில் நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. 1:2 போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. இன்னைக்கு இந்த ஸ்டாக் அதோட ரியாக்ஷன் நடந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நாளைக்கு என்ன ஆகும்? வெள்ளிக்கிழமை லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் இந்த வாரத்தில் ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் மார்க்கெட் அவர்ஸில் வரப்போகுது. ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்டேஜில் இருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேபி ஐவி கிரேஷ் ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாலட்டிலிட்டி அதில் இருக்கும். இதை தவிர அமெரிக்கா ஈரானோட பேச்சுவார்த்தை, இந்தியா அமெரிக்காவோட ட்ரேட் டீலுக்கான டிஸ்கஷன், இதுல இருந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது மார்க்கெட் அதுக்கான ரியாக்ஷன் தரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட் மார்க்கெட்டில் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்திருக்கு. பட் கவர்மெண்ட் இதை பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்னா, இது கொடுக்கலனாலும் பட் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த நியூஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுனாலும் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வாலடைல் செஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்வெஸ்டார், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் மெசேஜில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.